நேபாளத்தை மையமாக கொண்டு சற்று நேரத்திற்கு முன் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்பு இந்தியாவின் வட மாநிலங்களில் உணரப்பட்டது. குறிப்பாக டெல்லியில் இதன் பாதிப்புகள் அதிகம் தெரிந்ததாகவும் கூறப்படுகிறது. நிலநடுக்கம் குறித்து டெல்லியில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். அவரிடம் கேட்கலாம். சலீம், சொல்லுங்க, இந்த நிலநடுக்கம் எப்போது ஏற்பட்டது? இதன் காரணமாக டெல்லியில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? சுமார் ஒரு 12:40 இருக்கும். நான் அப்போ உச்சநீதிமன்ற வளாகத்தில் தான் இருந்தேன். உச்சநீதிமன்ற கிரவுண்டில் நான் இருந்ததால் என்னால் அந்த நிலநடுக்கத்தை உணர முடியவில்லை. நான் கிரவுண்ட்லேருந்து நடந்து ரிசப்ஷன் உள்ளே போனேன். ரிசப்ஷன்லேருந்து பார்த்தா எல்லாம் வெளியே ஓடி வராங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நிலநடுக்கம், வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, மேலே பாருங்கள் அந்த டிவி ஆடுது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. லைட்டாக ஆடியது. சரி, நிலநடுக்கம் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட பின் எல்லாரும் வெளியே கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இது உச்சநீதிமன்றத்தில் காட்சி. டெல்லியை பொறுத்த வரைக்கும் மக்கள் இருமுறை நிலநடுக்கத்தை இன்று உணர்ந்துள்ளதாக நமக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பொதுமக்கள் கிட்ட கேட்கலாம். திரு கார்த்திக், இவர் பக்கத்து பக்கத்தில் படுத்துட்டு இருந்ததா சொல்கிறாரு. அப்போ உணர்ந்ததா சொல்கிறாரு. எப்போ நீங்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்தீங்க? எப்படி உணர்ந்தீங்க? என்ன பண்ணீங்க? நான் வண்டி பார்க் பண்ணிட்டு இங்கே சும்மா நெகலில் மரத்தில் படுத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா ஆடுற மாதிரி இருந்தது. சரி, சும்மா தான் ஆடுதுன்னு நினச்சி அப்புறம் ஒரு நாள் ட்ரிப்பு ஆடினது. சரி, நாங்கள் நினச்சோம் சரி இது நிலநடுக்கம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். சரி, ஏற்கனவே டெல்லியில் 2 ட்ரிப் வந்துருக்குது, அதனால் அந்த பயம் இல்லாத போச்சு கொஞ்சம் எங்களுக்கு. அப்படியே சரி, அப்படியே கேஷ்ஃபுல்லாக விட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே விட்டதுக்கப்புறம் இது உண்மையிலே நிலநடுக்கம் தான், நாமளும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்குன்ட்டு நினச்சேன். நன்றி திரு கார்த்திக். டெல்லியில் இருக்கும் தமிழர் இவர் ஏற்கனவே டெல்லியில் நிலநடுக்கம் வந்திருக்கிறதால பெருசாக பயப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டெல்லி மக்களின் மனநிலையும் இப்படி தான் இருக்குது. ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் நிலநடுக்கம் வந்த பொழுது எல்லாம் பயந்துட்டாங்க. இதுவரை இந்த மாதிரி ஒரு பெரிய நிலநடுக்கத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் ஓடி வந்து கீழே நின்றாங்க. இன்றும் அதே மாதிரி நடந்தால் கூட அந்தளவு மக்கள் பயப்படவில்லை. ஏற்கனவே நிலநடுக்கத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சலீம், இப்போ சற்று முன் ஏற்பட்ட நிலநடுக்கம் டெல்லியில் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. டெல்லியை தவிர வேறு எந்தெந்த மாநிலங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கு சலீம்? ஏற்கனவே நடந்த நிலநடுக்கம், நேபாளை மையமாக வைத்து நடந்த நிலநடுக்கம் 7.9 என்று தகவல்கள் வெளியானது. இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, நேபாள், சீனா எல்லாம் பக்கத்து நாடு, அங்கே தான் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 7.4 ரிக்டர் ஸ்கேலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போதுமே 7க்கு மேலே போனால் சேதம் சற்று அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நேபாள் போன முறை 7.9 சேதம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த முறை 7.4 அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நமக்கு நிலநடுக்கம் ஏற்பட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து ரொம்ப துல்லியமாக தகவல் தெரிய வரும். சேதமும் இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும், எங்கே எப்படி நடந்திருக்கிறது என்று. இது நேபாள், சீனா மையமாக கொண்டதால், அதாவது வட இந்தியா, அது மட்டும் இல்லை கிழக்கு இந்தியா பகுதிகளில் பாதிப்பு, இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது என்ற தகவல் இருக்கிறது. நம்ம வட இந்தியா அப்படின்னு சொல்லும்போது டெல்லி, இந்த பக்கம் உத்தரப்பிரதேசம், பீகார், இது போன்ற வெஸ்ட் பெங்கால், இது போன்ற மாநிலங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை சேதம் அதிகமில்லை. வெளிநாடுகளில் தான், முக்கியமாக நேபாள் மற்றும் சீனாவில் சேதம் அதிகமாக இருக்கலாம் என்ற கணக்கு இருக்கிறது.